இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அத்தி மரத்துல ஒரு ஓமை சொல்றாரு இல்லையா? அத்தி மரமும் மற்ற மரங்களையும் பாருங்க, அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள் சொல்லியது. இவையெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்நிதி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இதுல பாத்தீங்கன்னா அத்தி மரம்ன்றது இஸ்ரவேல் ஜனங்களையும், அந்த சந்நிதி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதி நாள் 80 வருஷம் சொல்லி எழுதி, அது தலைமுறைன்னு சொல்லி எழுதியிருக்கு வசனங்கள். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அது ஜெனரேஷன்றது இந்த தலைமுறையை சொல்லல, இந்த சன்னதினா இந்த மக்களை என்றென்றைக்கு அழிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் போதிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, மக்கள் என்றென்றைக்குமே இருப்பாங்க, பூமி என்றென்றைக்கும் இருக்கும்னு சொல்லிதான் வேதத்துல எழுதி. அப்போ இந்த சந்நிதி ஒளிந்து போகாதுன்னா, அன்னைக்கு இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் உருவாகும் போது பிறக்கிற அந்த சந்நிதி ஒளிந்து போகாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல இந்த பேசிக் வசனத்துக்கான வசனங்களை நம்ம பார்த்துப்போம். அதுக்கப்புறம் இந்த 80 வருஷத்துக்குள்ள நம்முடைய கர்த்தர் வருவார் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வசனம் மட்டமா நம்ம சொல்றோம். இந்த ஒரே ஒரு வசனங்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு கர்த்தர் 2028க்குள்ள வருவார் அப்படின்றத நம்ம போதிக்கிறோமா? நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றோமான்னு கேட்டா கிடையாது. தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து அதற்கான விளக்கத்தை தான் நம்ம அறிந்து சொல்லுகிறோம் இல்லையா? சரி, இப்ப லூக்கா 21ஆம் அதிகாரம் 29 இருந்து 32 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா மரம்ன்றது அந்த நாடையும், அத்தின்றது இஸ்ரவேல் ஜனங்களையும் குறிக்குது. மற்ற நாடுகளையும் பாருங்க, 1948 இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் அடையுது, புது தேசமா உருவாகுது. அந்த தேசம் அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா புதிய நாடுகள் உண்டாச்சு. அதனாலதான் ஒட்டமன் பேரரசுகிட்ட இருந்து பிரிஞ்சு அநேகம் இந்த முஸ்லிம்ஸ் நாடுகள்லாம் உருவாச்சு. அதனாலதான் மற்ற மரங்களையும் பாருங்கள்னு சொல்லியது. அப்படியே இவைகள் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்நிதி ஒளிந்து போகாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு அறியுங்கள் சொல்லி நம்மளுக்கு ஆண்டவர் எச்சரிக்கையை கொடுக்கிறார். இப்போ அத்தி மரம்ன்றது இஸ்ரேல் ஜனங்களை தான் குறிக்குது, இஸ்ரேல் நாட்டை தான் குறிக்குதுன்றதுக்கான வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஓசியா 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்கள் ஆனார்கள். ஆமென். ஆமென். அப்போ அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை தான் சொல்றாரு. எரேமியா 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல யூதர்களை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிடுகிறேன்னு சொல்றாரு. இப்போ இந்த அத்தி மரம் யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது இல்லையா? அது சந்நிதி ஒளிந்து போகாதுன்னா, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதி நாள் 80 வருஷம் சொல்லியிருக்கு. 80 வருஷம் தான் அதுக்கு ஆண்டவர் டைம் லைன் கொடுக்குறாரு. அதுல சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாத்தீங்கன்னா தலைமுறையாக சொல்லி எழுதியிருக்கு. ஏன்னா அங்க ஜெனரேஷன் சொல்லி தான் எழுதியிருக்கு இங்கிலீஷ். அப்போ ஆண்டவர் அந்த 80 வருஷம் சொல்றது இப்ப இருக்கிற சந்நிதி தான் சொல்றாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஒரே ஒரு வசனங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டு ஆண்டவர் 2028க்குள்ள வருவாரு அப்படின்றத நம்ம போதிக்கிறோமா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இப்ப தாவீதை பத்தி நம்ம ஒரு வசனங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள் வாசிக்கலாம். இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். ஆமீன். இந்த சம்பவத்தை நல்லா பாருங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, நடக்கக்கூடிய சம்பவத்தை தாவீது மூலமாவும் நமக்கு என்ன பண்றாரு, பழைய ஏற்பாட்டுல ஊமையாவும் மறைத்து வச்சிருக்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்.
இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தாவீது அவரோட பையனுக்கு பயந்து ராஜ்யத்தை விட்டு ஓடி போய் என்ன பண்றாரு, வேற இடத்துல பதுங்கி இருக்கிறாரு. அங்க இருந்து அவங்க பையன் கூட யுத்தம் நடக்குது. ஒரு யுத்தம் நடக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு, அவனோட பையனை கொன்று போடவும் கர்த்தர் என்ன பண்றாரு, தாவீது ராஜாக்கு வந்து அறிவிக்கிறாங்க. அப்ப தாவீது ராஜா என்ன பண்றாரு, என் பையனை கொன்றதுக்காக துக்கமா இருக்கும்போது, இன்னைக்கு கர்த்தர் உங்களை ராஜாவை திரும்ப ஆக்கி இருக்கிறாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா, நீர் உங்களுடைய எல்லா ஊழியர்களும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்புறாங்க. அப்ப ராஜா திரும்பி வந்ததுக்கு யோர்தான் மட்டும் வந்த போது யூத கோத்திர ராஜா என்ன பண்றாங்க, எதிர்கொண்டு போய் ராஜாவை எல்லாரும் அரவழைக்கிறாங்க. அப்போ தாவீது ராஜாவை கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது ராஜா திரும்பி வராரு. அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, அவருக்கு எதிர்கொண்டு போறாங்கன்றத பாக்குறோம். இதே போலதான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் கூப்பிடும் வரை என்னை காணாதிருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த யூத ஜனங்க வாங்க, நீங்க ராஜாவாக வாங்க, திரும்பி வாங்கன்னு சொல்லி எல்லோரும் கூப்பிடும் போதுதான் கர்த்தர் இறங்கி வருவார். இது எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். ஏன்னா எதிர்கொண்டு போனாங்க ராஜா திரும்பி வருவதற்கு, யோர்தான் மட்டும் வந்த போது யூத கோத்திரத்தார் என்ன பண்றாங்க, ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனாங்கன்னு எழுதிருக்கு இல்லையா. இதே போல 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பாத்தீங்கன்னா, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்னு போட்டிருக்கு. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். எதிர்கொண்டு போவோம்னு சொன்னா கர்த்தரை வரவழைக்க நம்ம போறோம், அவருக்கு எதிர்கொண்டு போய் அவரை வரவழைக்கிறோம். இது எல்லாமே எதற்கு ஒப்பிட்டு பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். பர்சில்லா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கி இருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். ஆமென். நல்லா பாருங்க, ராஜா தன்னோட பையனுக்கு பயந்து அந்த காட்டுல ஒளிந்திருக்கும் போது பர்சில்லான்றவர் தான் என்ன பண்றாரு, தாவீது ராஜாவை பாதுகாத்து வந்தார் இல்லையா. அப்போ பர்சில்லா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தான்னு சொல்லிடுது. அப்போ பர்சில்லா வந்து என்ன பண்றாங்க, தாவீதை வரவழைக்கும் போது ராஜாவா ஏற்றுக்கொண்டு அவரை சந்தோஷமா கூப்பிட்டு வரும்போது இந்த பர்சில்லாவும் கூட இருக்கிறார் இல்லையா. அப்போ அந்த பர்சில்லாக்கு 80 வயசுன்னு ஏன் அங்க சொல்லணும்? சரி, ஒரு வசனம் திரும்பி ரிப்பீட் ஆகுதுன்னா பைபிள்ல ரொம்ப முக்கியமான வசனம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். திரும்பவும் பாருங்க, 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் வாசிக்கலாம். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாய் இருக்குமோ? சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்க கூடுமோ? உமது அடியேனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது என்ன? ஆமென். ஆமென். திரும்பவும் பாத்தீங்கன்னா 34-32 வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் 80 வயது உள்ளவன்னு சொல்லி இருக்காது. இதுல என்னங்க ஆச்சரியம்? இந்த பர்சில்லாவை எடுத்துட்டு போயிட்டு நம்ம தாவீதை எடுத்துட்டு போயிட்டு கிறிஸ்துவோட வருகைக்கு நீங்க எப்படி ஒப்பிட்டு பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இன்னைக்கு நிறைய வசனங்கள் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் வாசிக்கிறேன். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. தங்கள் தேவனாய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். ஆமென். ஆமென். ஐயோ, அந்த நாள் பெரியதுன்னா அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாருன்றத பாக்குறோம். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து கட்டுகளை அறுப்பேன்னு சொல்றாரு. அதுல 9வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதுமே சேவிப்பாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. இங்க தாவீதை சேவிப்பாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் சேவிப்பாங்க. அப்போ நம் தேவனை ஒருவரை தான் என்ன பண்ண முடியும், சேவிக்க முடியும். அப்போ தங்கள் ராஜாவாக தாவீதையே சேவிப்பாங்கன்னா அங்க ராஜாவா யார் இருக்கிறான்னு பார்த்தா
ஆட்டுக்குட்டியானவரே கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார்னு சொல்லி இருக்கு. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு, தாவீதை சேவிப்பாங்கன்னு இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டா தாவீதை எழுதிருக்கு. இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. அதுல 22ல இருந்து 24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். ஆமென். ஆமென். நான் என் ஆடுகளை இனி சூறையாடாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்க்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். செம்மறி ஆடு வெள்ளாடுன்றத நியாயத்திற்கு கொடுக்கறத நம்ம பாக்குறோம். மத்திய 25ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா 24, 25 அதிகாரம் படிச்சீங்கன்னா செம்மறி ஆடுக்கும் வெள்ளாடுக்கும் நியாயத்திற்கு கொடுக்கிறாருன்றத நம்ம பாக்குறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்களுக்கு விசாரிப்பாக, நானே நல்ல மேய்ப்பன் சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா? அதனால நம்மளுக்கு யாரு அதிபதியா ராஜாவா இருப்பான்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமா இருப்பாருன்னு சொல்லி இருக்கு. என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியா இருப்பாரா? நமது நடுவுல யார் அதிபதியா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜாவா இருப்பார். ஆனா இங்க என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பனா அது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு பின்பு அவர் வந்த பிறகுதான் என்ன பண்றாரு, பூமியை நியாயம் தீர்க்கிறார். அப்போ நியாயம் தீர்க்கிற போது யார் அவங்களுக்கு அதிபதியா இருப்பாருன்னு சொல்லி எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியா இருப்பார்னா இருக்க போறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனா பைபிள்ல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா என் தாசனாகிய தாவீதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ தான் அங்க மறைமுகமா தாவீதுன்னு சொல்லி எழுதிருக்கு. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 24ல இருந்து 25 வசனங்கள் வாசிக்கலாம். என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின் படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். ஆமென். என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவா இருப்பார்னு போட்டு இல்லையா? யார் அந்த டைம்ல ராஜாவா இருப்பார்னு பாத்தீங்கன்னா நீங்க சகரியா 14ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவா இருப்பார். ஆனால் ஒரே கர்த்தர் இருப்பார், அவர் நாமம் ஒன்றாய் இருக்குன்னு போட்டு. அப்போ கர்த்தர் தான் பூமியின் மீது எங்கும் ராஜாவா இருப்பார்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்துக்கு தான் என்றென்றைக்கும் முடிவிராதுன்னு சொல்லி எழுதிருக்கு. ஆனா இங்க 22 வசனம் பாத்தீங்கன்னா என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியா இருப்பார், என்றென்றைக்கும் ராஜாவா இருப்பார். அப்போ இங்க தாவீதை பத்தி சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யாரை பத்தி இங்க குற்று சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி தான், நம்முடைய கர்த்தரை பத்தி தான் இங்க மறைமுகமாக எழுதப்பட்டிருக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். ஆமென். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையா வருவாங்கன்னு போட்டிருக்கு. அப்ப கடைசி நாட்கள்ல அவங்க தாவீது இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க யாரை நாடி வருவாங்கன்னா எங்க மீட்பர், எங்க மெசியா, எங்க எங்களுடைய ரட்சகர், எங்க ரட்சகர் அனுப்பி நீங்க எங்களை மீட்பன்னு சொன்னீங்களே, எங்க மீட்பர்னு சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடிதான் கடைசி நாட்டுல வருவாங்க. அப்போ இங்க என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா தங்கள் ராஜாவாகிய தாவீதை தேடி வருவாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப தாவீது இருப்பாரா? இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில வரும்போது அவங்க உயிர் தேடுவாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் வருகைக்கு முன்னாடியே அவர் யாரை தேடி வருவாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அவர்களுடைய மீட்பரை தேடி வருவாங்க. அவங்க மீட்பரை தான் இங்க என்னன்னு எழுதியிருக்கு, தங்கள் ராஜாவாகிய தாவீதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. சரி, யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆமென். ஆமென். அதனாலதான் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்லி பிதாவாகிய தேவனையும் குறிப்பிட்டு சொல்றாரு. அதே போல
இல்ல இவ்வளவு வசனங்களும் சொல்லியும் எனக்கு இந்த வசனங்கள்லாம் சமாதானமா இல்ல அப்படின்னா சில வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8-11 வசனங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். ஆமென். இது தாவீது என்ன பண்றார்? தீர்க்கதரிசனம் உரைக்கிறார் இல்லையா? சங்கீதத்துல என்ன எழுதியிருக்காரு பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லி தாவீது தான் பேசுறாரு. அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு இங்க யாரை பத்தி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தாவீது தன்னை பத்தி தான் சொல்றாரு. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்குது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் அப்படின்னு சொல்றாரு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லிதான் பழைய ஏற்பாட்டுல எழுதியிருக்கு. ஆனா இங்க தாவீத பத்தி தான் சொல்றது போல இருக்குது இல்லையா? ஆனா இதை சொன்னதெல்லாம் யாரை பத்தின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி. அத பேதுரு என்ன பண்றாரு? அவங்களுக்கு விவரித்து சொல்றாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25-31 வசனங்கள் வாசிக்கலாம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியமானதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். ஆமென். ஆமென். தாவீது சொன்னதை பேதுரு என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. அவரை குறித்து தாவீது இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. சகோதரரே, கோத்திர தலைவனாக தாவீதை குறித்து நான் உங்களுடைய தைரியமா பேசுறதுக்கு எனக்கு இடம் கொடுங்க. அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் என்ன சொல்றான்? என் ஆத்மா பாதாளத்தில் விடீர்னு எழுதியிருக்கு. ஆனா அவன் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான்? அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்ம இடத்துல இருக்குது. அவன் மறிச்சிட்டானே. அப்போ அவன் யாரை குறித்து சொல்லியிருக்கிறான்? கிறிஸ்துவை பத்தி சொல்லியிருக்கிறான். அவன் தீர்க்கதரிசியாக இருந்து தன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தமக்கு சத்தியம் பண்ணது என்ன பண்ணாரு? அறிந்தபடினால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விழப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறித்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்ணான்? அப்படி சொன்னான். ஆனா தீர்க்க தரிசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா அது தாவீதை குறித்து பேசுறது போல இருக்கும். ஆனா நடந்து நிறைவேற்றுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் தாவீது எழுதியிருக்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்க சங்கீதம் 22ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா அப்படியே இயேசு கிறிஸ்துவோட சிலுவையின் மரணத்தை குறித்து எழுதியிருக்கு. ஆனா அங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா தாவீதுக்கு நடந்த சம்பவம் போல இருக்கும். ஆனா அது யாரை குறித்த தீர்க்க தரிசனம் பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்த தீர்க்க தரிசனம். அப்படியே இந்த தீர்க்க தரிசனங்கள் யாருக்கு நிறைவேறுதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ. அப்போ தாவீது ராஜா திரும்பி வரும்போது ஜனங்க என்ன பண்றாங்க? எல்லா ஜனங்களும் போய் எதிர்கொண்டு அவரை அழைக்கிறாங்க. அப்போ பர்சிலாக்கு வயசு என்னன்னு போட்டிருக்கு? 80ன்னு போட்டிருக்கு. திரும்பவும் அந்த வசனம் ரிப்பீட் ஆகுது. அப்போ நம்ம ஆவியானவர் இதை என்ன சொல்றாரு? இதை நீங்க கவனிக்கணும்னு சொல்றாரு. அப்போ ஏன் அந்த 80 வருஷம்ன்றாருன்னா அந்த அத்திமர ஓமியை தான் இங்கே ஆண்டவர் என்ன பண்றாரு? மறைமுகமா ஒப்பிட்டு பேசுறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இன்னமும் பார்க்கலாம். 2வது ஆலயம் எப்ப கட்டப்பட்டுச்சு அப்படின்றத தாவீதை ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். தாவீது ராஜாவாகும் போது என்ன வயசு இருந்துச்சு எழுதிருக்கு? 30 வயதா இருந்தான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வயசு இருந்துச்சு 30 வயதா இருந்ததுன்னு சொல்லியது.
அவன் 40 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். அப்போ 30 + 40 அப்போ 70 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? சரி, இதுல என்ன விசேஷம் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆலயம் எப்போ கட்டப்படுறது, சாலமோன் எந்த வருஷத்துல ஆலயத்தை கட்டினாருன்றத பாருங்க. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீட் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். ஆமென். அப்போ சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4வது வருஷம் 2வது மாசம், அதாவது 3 வருஷம் முடிஞ்சு 2 மாசம் ஆகுது. அப்போ 3 வருஷம் முடிஞ்ச பிறகு ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாரு 4வது வருஷம். அப்போ ஏற்கனவே தாவீது 70 வயசுல மரிச்சாரு. அதுக்கப்புறம் சாலமோன் ராஜா வராரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் முடிஞ்ச பிறகு 73வது வருஷம் முடிஞ்ச பிறகு 74வது வருஷம் என்ன பண்றாங்க, ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? சரி, எவ்வளவு நாள் ஆச்சு இந்த ஆலயத்தை கட்டுறதுக்குன்னு பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிக்கலாம். 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டதிட்டத்தின்படியே 1 பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. ஆமென். அதை கட்டி முடிக்க எவ்வளவு வருஷம் சென்றதா? 7 வருஷம் சென்றது. ஏற்கனவே 70 வருஷம், அப்புறம் 3 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 73 வருஷம். அதை மொத்தமா கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு சொல்லி எழுதிருக்கு, 7 வருஷம். அப்போ 80 வருஷத்துல இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. சரி, இந்த ஆலயம் 80 வருஷத்துல கட்டி முடிக்கிறதுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலமோனை யாருக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாங்க? எத்தனை பேர் தீர்க்கதரிசிகளோ அத்தனை பேர்களும் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா கிறிஸ்துவ படிக்கிறாங்க, அடையாளமா தான் இருக்கிறாங்க. ஈசாக்கு முதல் கொண்டு எல்லாருமே யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு தான் அடையாளமா இருக்கிறாங்க. ஏன் ஆதாமுக்கும் யாருக்கு அடையாளமா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தான் அவருக்கு அடையாளமா இருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12 - 13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆமென். ஆமென். இப்போ தீர்க்க தரிசனம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உன் சன்னதியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லி இருந்து. அப்போ இங்க பாத்தீங்கன்னா உன் சன்னதியை சொல்லி சாலமோனை குறித்து சொல்றது போலதான் தீர்க்க தரிசனம் இருக்குது இல்லையா? கைகளால கட்டப்பட்ட ஆலயத்தை சாலமோன் கட்டுறாரு. ஆனா கைவேலை இல்லாத ஒரு ஆலயத்தை இவர் 3 நாளைக்குள்ள எழுப்புவார்னு சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் அன்றைக்கு இருந்த யூதர்கள் சாட்சி சொன்னாங்க இல்லையா? யார் ஆலயத்தை கட்டுவான்னு பாருங்க. சகரியா 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஆமென். நல்லா பாருங்க, அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அவர் தான் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருப்பாரு. தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியமா இருப்பார். அப்போ மத்தியஸ்தராகவும் இருப்பார். அப்போ இவ்விரண்டுக்கும் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்குன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆலயத்தை யார் கட்டுவான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆலயத்தை கட்டுவார். ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி 3வது தேவாலயம் சொல்லி கிடையாது. கைகளால் கட்டப்படாத ஆலயத்தை தான் அவர் கட்டுவார். அதனாலதான் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே இழுப்புன்னு சொன்னாங்க. வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19 - 21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆமென். ஆமென். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே நான் இதை எழுப்புவேன்னு சொல்றாரு. அப்போ இந்த திரும்பி 20வது வசனம் பாத்தீங்கன்னா இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவீரோன்னு பதில் கேட்கிறாங்க. அவரு தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார்னு சொல்லி எழுதுது. இதெல்லாம் நான் நினைச்சுக்கிறாங்கன்னா அவரோட மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் இல்லையா, அவரோட உயிர் தெழுதலை குறித்து பேசுறாருன்னு நினைக்கிறாங்க. அவர் எப்போ உயிர் தெழுந்தார்னு பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு பின்புதான் அவர் உயிர் தெழுந்தார்.
ஆனா இந்த ஆலயத்தை என்ன சொல்றாரு, 3 நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன்னு சொல்றாரு. அப்போ அவர் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார்னு சொல்லி இருக்கு. அப்போ அவருடைய சரீரம் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் தான். அதனால்தான் 3 நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்குது என்றும் அறியாது இருக்கிறீர்களான்னு சொல்லி அந்த ஆலயத்தை குறித்து யாரை பத்தி சொன்னார்னா உங்களையும் என்னையும் தான் தேவனுடைய ஆலயம் சொன்னாரு. ஏன்னா அவருடைய சரீரம் தான் நீங்களும் நானும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 12 வாசிக்கலாம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்களேன்னு சொல்லி யார சொல்றாருன்னா நம்மளை பார்த்தா சொல்றாரு, சபையை பார்த்து சொல்றாரு. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும், நம்ம எல்லாம் சரீரமா இருக்கோம், தனித்தனியா பார்த்தா அவருடைய அவயங்களா இருக்கிறோம். எபேசியர் 5:30-32 வரைக்கும் வாசிக்கலாம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களா இருக்கு. அதனாலதான் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள எழுப்புவேன்னு சொன்னது. அவங்களே சாட்சி சொல்றாங்க, கையால் செய்யப்படாத ஒரு ஆலயம், கைகளால் கட்டப்பட்ட ஆலயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இவங்க 3வது ஆலயம் கட்டுவாங்கன்னா அது கிடையாது. அது ஏற்கனவே கட்டப்பட்டு முடிகிற நிலைமையில இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க நம்ம அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்மளும் கிறிஸ்துவும் எப்படி இருக்கிறோம்னா ஒரே மாம்சமா இருக்கிறோம். அதனால்தான் நான் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஒப்பிட்டு பேசும்போது ஒரு கணவனையும் மனைவியும் சொல்லுகிறது போல இருக்கும். ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க கர்த்தருடைய சரீரமா இருக்கிற நம்ம தான் எல்லாமே சேர்ந்தா இயேசு கிறிஸ்துவோட சரீரம், நம்மளும் கிறிஸ்துவும் ஒரே மாம்சமா இருக்கிறோம் சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. சரி, நம்ம தான் கட்டப்பட்டு வருகிறோமா அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 16:18 வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். நீங்க நான் தேவனுடைய வாசலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் சொல்லி நம்ம பார்க்க போறோம். பேதுரு கிட்ட என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அந்த கல் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:11 வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். ஆமென். வீடு கட்டுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் இல்லையா? அவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மூளைக்கு தலைக்கல்லானார். அவர் மேலதான் இசைவா நம்ம என்ன பண்றோம், மாளிகை மாதிரி எழும்பி வரும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:9-11 வரைக்கும் வாசிக்கலாம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆமென். ஆமென். நான் பவுல் சொல்றத பாருங்க. தேவனுக்கு உடன்படிக்கையா இருக்கிறோம் நாங்க. நீங்க எப்படி இருக்கீங்களா? நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீங்க. ஏன்னா அந்த கல் மேல இசைவாய் கட்டப்பட்டு வருகிற மாளிகை யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். வேறொருவன் என்ன பண்றான், அந்த கல் மேல கட்டுகிறான்றத பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்து என்கின்ற அஸ்திபாரத்து மேலதான் என்ன பண்றாங்க, சுவிசேஷம் அறிவிச்சு என்ன பண்றாங்க, அவருடைய பிள்ளைகளை ஒரு செங்கல் ஜீவ கற்களை போல நம்ம என்ன பண்றோம், சேர்த்து கொண்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, இசைவாய் கட்டி கொண்டு வருகிறார். போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன் என்கின்ற அஸ்திபாரத்தின் மேலதான் என்ன பண்ண போறோம், அவர் மேலதான் இசைவா என்ன பண்றோம். இந்த மாளிகை முழுவதும் கட்டப்பட்டு வருகிற அந்த கற்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் தான்றது அந்த கற்கள்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். எபேசியர் 2:19-22 வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல்
மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். ஆமென். ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருந்தோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? அந்நியரும் பரதேசியமா இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் ஆபிரகாமோட சந்ததி. அப்போ நம்ம தேவனுடைய வீட்டாரமா இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரம், அந்த மூளைக்கல் இருக்கு பாத்தீங்களா, அது மேலதான் அவங்க அஸ்திபாரம் போறாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த மூளைக்கல். அது மேல கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள் சொல்லி நம்மளதான் சொல்றாரு. அவர் மேல் மாளிகை முழுவதும், இயேசு கிறிஸ்து மேல மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறது. அதனாலதான் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள எழுப்புவேன்னு சொல்றாரு இல்லையா? நீங்களே ஆவினாலே தேவனுடைய வாஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப நம்ம தான் என்ன பண்றாரு? ஏசப்பா நம்மளை கூட்டி கட்டப்பட்டு வருகிறார். அப்ப 3 நாளைக்குள்ளா கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கு. 3000 வருஷங்களுக்கு உள்ளாக, அதாவது 2 நாளைக்கு பின்பு 3ஆம் நாள் அர்த்தம். அப்போ 6000 வருஷம் முடிஞ்சு 7000 வருஷம் ஆரம்பிக்கும் போது, அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து முதல் வருகை வந்து 2ஆம் வருகைக்கு 2000 வருடங்களுக்கு பின்பு அவர் என்ன பண்ணுவார்? திரும்பவும் இந்த ஆலயத்தை எழுப்பி முடிப்பார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். ஆமென். ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராகிய, அவங்களுக்கு அது இதற்கான கல்லு, நமக்கு வேற பெற்ற கல்லுன்னு சொல்லி எழுதிருக்கு. ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், அதாவது இயேசு கிறிஸ்துவில சேர்ந்த நம்ம, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக, சொந்த தேவன், நம்மளுடைய தேவனாக அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழுகிற சபையுள்ள ஜனங்களை பார்த்துதான் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் கிறிஸ்து இயேசுக்குள் மூலமாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் சொல்லி நம்மளை பார்த்துதான் சொல்றாரு. கைகளால கட்டப்பட்ட ஆலயத்துல தேவன் வாசம் செய்வதில்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அது எப்படி திரும்பவும் 3ஆம் ஆலயம் கட்டப்படும்? 3ஆம் ஆலயம் கட்டப்படும் எங்கேயுமே பைபிள்ல இல்லை. இயேசு கிறிஸ்து ஆலயத்தை கட்டுவாருன்றது உங்களை என்னைய தான் கட்டுவாருன்னு சொன்னாரு. சரி, அது மட்டும் கிடையாது, இன்னும் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணாதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மலையை போலவும் பூமி மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். ஆமென். ஆமென். அவர் மலையை போல பூமி மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரி போல என்ன பண்ணுவாராம்? நம்மிடத்தில் வருவார். எப்படி முதல் வருகையில வந்தாரோ அதே போல 2ஆம் வருகையில் வருவோம் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? எப்ப வருவார்னு பாருங்க. 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாள்ல நம்மை எழுப்புவார். அதனாலதான் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன்னு சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு பின்பு 3ஆம் நாள் ஆரம்பிக்கும் போதுன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ 2 நாளைக்கு பின்புனா 2000 வருஷங்களுக்கு பின்பு 3000 வருஷம் ஆரம்பிக்கும் போது என்ன பாத்தீங்கன்னா அது கர்த்தருடைய 1000 வருஷம் அரசாட்சின்றதை நம்ம பாக்குறோம். சரி, லாசர் ஓமையில கூட பாத்தீங்கன்னா லாசரை உயிர்ப்பிக்கிறார் இல்லையா? அதுலயும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய வருகையை குறித்து அங்க மறைத்து வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 3-7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். ஆமென். இந்த வசனத்தை பாருங்க. லாசரு வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாங்க? ஆள் சொல்லி அனுப்புறாங்க இல்லையா? அப்போ அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இல்லாம தேவனுடைய மகிமைக்கு விளங்குவதற்கு ஏதுவா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அவன் வியாதியா இருக்கிறான்றத அவர் கேள்விப்பட்ட போது உடனே கிளம்புனாரா பாத்தீங்கன்னா இல்ல, தாம் இருந்த இடத்திலே பின்பும் 2 நாள் தங்கினார்.
பின்பு 7வது வசனம் பாத்தீங்கன்னா, அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் பாருங்க. அதாவது நம்ம திரும்பவும் போறது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் வருகைக்கு போவோன்றார். சகல பரிசுத்தவான்களுடன் வருவார்னு சொல்லி எழுதிருக்கல. அப்போ 2 நாளைக்கு பின்புனா 2000 வருடங்களுக்கு பின்புன்னு நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்களை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். ஆமென். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன்னு சொல்றாரு. அப்போ எப்போ எழுப்புவார்னு பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள்ல தான் என்ன பண்ணுவாரு, உயிர்த்தெழுதல் நடக்கும் இல்லையா? யோவான் 11ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆமென். ஆமென். நல்லா பாருங்க, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான்னு ஆண்டவர் சொல்லும் போது மார்த்தாள் என்ன சாட்சி கொடுக்குறாங்க? உயிர்த்தெழுதல் நடக்கும் அந்த கடைசி நாள் உயிர்த்தெழுதல் கொடுத்து மார்த்தாலும் சாட்சி கொடுக்குறாங்களா? அப்போ உயிர்த்தெழுதல் என்ன கிடையாது, கடைசி நாள்ல நடக்க போகுது. அததான் 2 நாளைக்கு பின்பு. ஏன்னா கர்த்தர் வந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் நாள். யோவான் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். ஆமென். ஆமென். இயேசு வந்தபோது எத்தனை நாள் ஆயிட்டான்? 4 நாள் ஆயிடுச்சு. 4000 வருஷத்துலதான் கர்த்தர் வந்தார். எப்போன்னு பாத்தீங்கன்னா ஆதாம் முதலாம் மரணத்திலிருந்து அவனுக்கு மரணம் ஏற்பட்ட நாள்ல இருந்து 4000 வருஷம் கழிச்சு வந்தார். அதனாலதான் மரணம் ஏற்பட்டு 4ஆவது நாள் தான் என்ன பண்றாரு, கர்த்தர் வந்தாருன்றதை நம்ம பார்க்கிறோம். முதல் வருகை 4000 வருஷத்துல தான் வந்ததுன்றதுக்கான இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஆமென். அவர் வந்தது எந்த ஜாமம்னு பாத்தீங்கன்னா 4ஆம் ஜாமம் போடுறது. இங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா மனுஷகுமார எந்த ஜாமத்துல வருவாருன்றது அதனால நீங்க விழித்திருங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஜாமம்ன்றது ஆண்டவருடைய 4000 வருஷத்துல தான் கர்த்தர் வந்தார்ன்றதான் இங்க குறிக்குது. திரும்பவும் 2 நாளைக்கு பின்புனா 6000 வருஷம் முடியும் போது 7000 வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்முடைய கர்த்தர் 3ஆம் நாள் வருவாருன்றதுக்கான தீர்க்க தரிசனம் தான் இது. சரி, இப்போ சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுறாரு இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, அவர் ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்கும் போது அப்போ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்க கேட்கிறாங்க, அவர் கிறிஸ்து தானா அப்படின்றத அவங்க என்ன பண்றாங்க, அந்த சமரிய ஜனங்க கிட்ட போய் சொல்றாங்க இல்லையா? அதுக்கான வசனங்களை நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். ஆமென். ஆமென். சமரிய ஸ்திரீ கிட்ட பேசுறாரு இல்லையா? உன் கணவனை கூப்பிட்டு எனக்கு கணவன் இல்லைன்னு சொல்லும் போது, ஆமா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க உனக்கு கணவன் இல்லையா அப்படின்றத நீ சொன்னோம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, தனக்கு நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்றாரு, அவர் கிறிஸ்து தானா அப்படின்றத வந்து பாருங்கன்னு சமரிய ஜனங்களுக்கு போய் சொல்றாங்க இல்லையா? அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிக்கலாம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். ஆமென். ஆமென். அப்போ சமரிய ஊர்ல இருக்கிற அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவரிடத்துல பேசி அவர் பேசுனது கேட்டு விசுவாசம் ஆகிறாங்க இல்லையா? அப்போ அன்பு நிமித்தம் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எங்க கிட்ட தங்கணும்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, அவர் 2 நாள் அங்கே தங்கினார்ன்றத பார்க்கிறோம். சரி, அதுக்கப்புறம் எங்க போறாருன்னு பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிக்கலாம். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஆமென். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார் இல்லையா? சரி, கலிலேயாவுல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கலாம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். ஆமென். ஆமென். அவர் எங்க வந்தார்னு பாருங்க. இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின
கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்ப கானா ஊர்ல அங்க என்ன நடந்துச்சு? தண்ணீரை திராட்சை ரசமாக்கும் போது என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் நடந்ததுன்றதை நம்ம பார்க்கிறோம். கல்யாணம் 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்ததுன்றதை நம்ம பார்க்கிறோம். அங்க அவருடைய அப்போஸ்தலர்களும் அவங்க தாயாரும் அழைக்கப்பட்டாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். ஓமையா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கு. அப்ப அங்க கல்யாணம்ன்றது இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்தை தான் குறிக்குது. அதனாலதான் வெளிப்படுத்தின விஷயத்துல பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி அவருடைய ராஜ்யத்தை குறித்து தான் சொல்லப்படுதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல உலகம் உண்டாக்கி இன்னி வரைக்கும் ஆதாம்ல இருந்து இன்னி வரைக்கும் எவ்வளவு நாள் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 28 தான் வந்து என்ன முடியுது? 6000 வருஷம் முடியுது. அப்போ 6000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா 7ஆம் நாள், அதாவது 7000 வருஷம் ஓய்வு நாள். அதாவது ஓய்வு நாள்னா இளைப்பாறுதல் நாள், அல்லது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் 1000 வருஷ அரசாட்சின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தேவன் தாம் செய்து முடித்த நம்முடைய கிரியையெல்லாம் என்ன பண்ணாரு? 7ஆம் நாளுக்கு நிறைவேற்றி அந்த 7ஆம் நாள் என்ன பண்றாரு? ஆசீர்வதித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு இல்லையா? ஏன் அது அப்படி சொன்னாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவனுக்கு தம்முடைய கிரியை எல்லாம் தெரிஞ்சிருக்குது. 6000 வருஷத்துக்கு அப்புறம் 7000 வருஷம் ஆரம்பிக்கும் போது அவருடைய ராஜ்யம் வரணும்ன்றது அவர் என்ன பண்றாரு? நல்லா அறிந்திருக்கிறாரு. அதனாலதான் 6 நாள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும்னு சொல்லி ஓய்வு நாளை கொடுக்கிறாரு. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். 7 நாள் அந்த உலகத்தை உண்டாக்குனாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அது 6 நாள் உண்டாக்கி 7ஆவது நாள் என்ன பண்ணாரு? ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதிக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த 7ஆம் நாளை எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை தான் குறிக்குது. அவருடைய 1000 வருஷ அரசாட்சியை தான் குறிக்குது. அதுக்கான வசனங்களை பார்க்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆமென். தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார்னு சொல்லி இங்க யார்கிட்ட சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எபிரேயர்கிட்ட பவுல் சொல்றாரு இல்லையா? 7ஆம் நாளை ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பவுலும் அதை என்ன பண்றாரு? மறுபடியும் நினைவூட்டுகிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆமென். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை ஏற்படுத்தி இருந்தா பின்பு அவர் வேறொரு நாளை சொல்லிருக்க மாட்டாரே. அப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருதா இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பொற்காலத்துலதான் நம்ம இளைப்பாறுதல் அடைவோம். அது எப்பன்னு பாருங்க. அதுல 10வது வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆமென். ஆமென். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் எப்படி இருப்பானா? எதுக்கு ஒப்பிடுறாருன்னு பாருங்க. தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல. எப்ப முடிந்து ஓய்ந்திருந்தால் 7ஆம் நாளில் ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து 7ஆம் நாள் என்ன பண்ணிருப்பான்? அவன் ஓய்ந்திருப்பான்னு சொல்லி அந்த 7ஆவது நாளை தான் அங்க மறைமுகமா சொல்ற. அப்போ 7ஆவது நாள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கணும். இததான் யோபுவும் சொல்றாரு. எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் இருக்காங்களோ அத்தனை பேர் இதை அறிந்திருந்தாங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அப்போ மொத்தம் வாரத்துக்கு எத்தனை நாள் பாத்தீங்கன்னா 7 நாள். அப்போ 7ஆம் நாளும் ஒண்ணுதான், கடைசி நாளும் ஒண்ணுதான். ஆனாதான் கடைசி எக்காலம் துணிக்கும் போதுன்னு எழுதியிருக்கும். அதே போல 7ஆம் எக்காலம் துணிக்கும் போதும் எழுதியிருக்கும். அப்போ 7ஆம் நாள்ன்றதுதான் இந்த கடைசி நாள்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். வாரத்தின் கடைசி நாள். அதனால்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில், அதாவது 7ஆம் நாள்ல பூமியின் மேல் நிற்பார் என்றும் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறாங்க. இதைதான் யோவான் கிட்டே சொல்றாரு. யோவான் 6ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிக்கலாம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஆமென்.
எப்போ ஒரு எழுப்புவேன்னு சொல்றாரு? கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே, அதாவது எப்ப நடக்கும் சொல்றாரு? கடைசி நாள்ல நடக்கும் சொல்றாரு. அதுல யோவான் 6ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிக்கலாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஆமென். அப்போ கடைசி நாள்ல எழுப்போம்னா அது 7ஆம் நாள், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் உயிர்த்தெழுதல் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் மார்த்தாலும் சொல்றாங்க இல்லையா? யோவான் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆமென். அப்போ உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கும்? கடைசி நாள்ல, அதாவது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் உயிர்த்தெழுதல் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கோம். அது 7ஆம் நாள். யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கலாம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். அப்போ நியாய தீர்ப்பு எப்ப நடக்கும்? இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில வந்துதான் சிங்காசனத்துல வீட்டு இருப்பார். அப்புறம் செம்மறி ஆடு வெள்ளாடுன்றத நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு இல்லையா? அது எப்போ நடக்கும் எழுதியிருக்கு? கடைசி நாளில் நியாயம் தீர்ப்பு. அப்போ கடைசி நாள் எப்பன்னா வாரத்தின் கடைசி நாள், அது 7ஆம் நாள்ன்றதை புரிஞ்சுக்கணும். அது ஓய்வு நாள்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. அது இளைப்பாறுதல் நாள். ஓய்வு நாள்ல எப்படி அவங்க எல்லா வேலையும் முடித்து இளைப்பாறுதல் அடைந்து இருக்கணும்னு சொல்லி எழுதிருக்கோம். அதே போல அவங்க கிரியெல்லாம் முடித்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஓய்ந்து இருப்பாங்க. மன மகிழ்ச்சியும் சமாதானம் சந்தோஷமா இருக்கும். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் இது நடக்கும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆமென். ஆமென். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தான். அப்போ பாவம் 120 வருஷம் தான் இந்த உலகத்துல இருக்கும். ஏன்னா 120 வருஷம் தான் இந்த மனுஷன் உயிரோட இருந்தானான்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் 175 வயசுலதான் மரித்தாரு. அதே போல ஈசாக்கு பாத்தீங்கன்னா 180 வயசுலதான் மரித்தாரு. இந்த மாதிரி 120 மரிச்சவங்க அந்த வசனத்தை சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஏன் அங்க ஆண்டவர் மனுஷன் இருக்க போது 120 வருஷம் தான் சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருப்பதியர் 50 வருஷம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 50 வருஷம் இன்ட்டு 120ன்னு போட்டீங்கன்னா 6000 வருஷம் தான் வரும். அப்ப 6000 வருஷம் தான் என்ன இருக்கும்? பூமியில இந்த பாவங்கள் இருக்கும், இந்த அநியாயமும் அக்கிரமம். அதுக்கப்புறம் மனுஷன் என்ன பண்ண? அந்த மாம்சம் அவனுக்கு ஒளிந்து போகும், நம்ம ஆவிக்குரிய சரீரமா மாறும். எப்போ? அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது தான் இது நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் மனுஷன் இருக்க போது 120 வருஷம் தான் சொன்னார். ஆனா அதுக்கப்புறம் மனுஷங்க எவ்வளவு வருஷம் தாங்க? நிறைய வருஷம் இருந்தாங்கன்றதுக்கான ஆதாரங்களும் நம்ம பார்ப்போம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 4-8 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. ஆமென். ஆமென். இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? மோசே கிட்ட சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசத்தை என்ன பண்ணோம்? உன் கண்கள் காணும், நீ அது கடந்து போவதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ கர்த்தர் தாசனாகிய மோசே அங்க என்ன பண்றாரு? அங்க மறிக்கிறாரு. அப்போ மோசே மறிக்கும் போது அவருக்கு வயசு என்னதுன்னு பாத்தீங்கன்னா 120 வயதா இருந்தான்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறமா தான் என்ன பண்றாங்க? யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் கானான் தேசத்தை காட்டுறாரு அவங்களுக்கு. அப்ப அவங்க இளைப்பாறுதல் கொடுக்குறாரான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாம்சத்துக்கு அவங்களுக்கு என்ன பண்றது? அன்னைக்கு அது இளைப்பாறுதல்னால. ஆனா அது எதற்கு அடையாளமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா தான் யோசுவா இருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அது போலதான் காலேப்பு அங்க வரும்போது பாத்தீங்கன்னா, அவருக்கு என்ன வயசு இருந்தது? 80 வயசுலதான் கானான் தேசத்தை அவர் சுதந்திரிக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ
தாவீது முதல் கொண்டு நம்ம பார்க்கிறோம். தாவீது ராஜா திரும்பி வரார் இல்லையா? அப்போ திரும்பி வரும்போது அங்க பர்சிலான்றவருக்கு 80 வயசுன்றது. அப்போ ஜனங்கள் எல்லாரும் தாவீத வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவரை பேர் சொல்லி வாங்கன்னு கூப்பிடும் போது அவங்க ஜனங்கள் என்ன, அவர் வராரு, ஜனங்களுக்கு அவங்க எதிர்கொண்டு போறாங்கன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ பர்சிலாக்கு 80 வயசுன்றதை நம்ம பாக்குறோம். அதே போல சாலமோன் ஆலயத்தை கட்டினது எப்பன்னு பாத்தீங்கன்னா தாவீதோட 80வது வருஷம். அப்போ 70 வயசுல மறிக்கிறாரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் சாலமோன் என்ன பண்றாரு, அதை கட்ட ஆரம்பிக்கிறார். 3 வருஷம் முடிஞ்ச பிறகு கட்ட ஆரம்பிக்கிறாரு. 7 வருஷத்துல முடிக்கிறாரு. அப்போ 70 + 3 + 7 பாத்தீங்கன்னா 80 வருஷத்துல அது நடக்குதுன்றத நம்ம பார்க்கிறோம். சமரியா ஸ்ரீ கிட்ட பேசும்போது சமரியா ஜனங்க அவரை தங்க சொல்லும் போது அவர் 2 நாள் தங்கி 3ஆம் நாள் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா கானா ஊர்ல தண்ணீரை திராட்சரசமாக்கின அந்த கல்யாணம் நடந்த அதே இடத்துக்கு திரும்பவும் வருகிறாருன்றத பாக்குறோம். அது 3ஆம் நாள்ன்றதை நம்ம பாக்குறோம். அதே போல 6 நாள் உண்டாக்கி உலகத்தை உண்டாக்கி 7வது நாள் ஓய்ந்திருந்தாருன்றத பாக்குறோம். அந்த ஓய்ந்திருந்ததை எபிரேயர்ல பாத்தீங்கன்னா அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான்னு சொல்லி அந்த 7வது நாளை சொல்றாரு. யோபுவும் கடைசி நாட்கள்ல மீட்பரின் உயிரோடு இருப்பார்னு சொல்லி அந்த கடைசி நாளை தான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவும் கடைசி நாளை தான் உயிர்த்து எழுப்புவேன்னு சொல்றாரு. மார்த்தாலும் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாள்லன்னு சொல்றாரு. நியாயத்திருப்போம் அதே கடைசி நாள்ல தான் நியாயத்திருக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். அதே போல அந்த 120 வருஷமும் அதே இந்த 6000 வருஷம் முடிஞ்சு 7000 வருஷம் ஆரம்பிக்கிறது தான் கர்த்தர் அங்க சொல்றாருன்றத பாக்குறோம். இன்னும் நிறைய வசனம் இருக்குது. இப்போ டேனியல் சொல்ற மாதிரி 1335 நாளும் அது எங்க போய் தீர்க்க தரிசனம் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 27, 28 தான் முடியுது. அப்போ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா தீர்க்க தரிசனமும் எங்க வந்து முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 2027, 28 வருஷங்களா தான் அது குறிக்குதுன்றத நம்ம பார்க்கணும். அப்ப டேனியல் 12ஆம் அதிகாரத்துல 1335 நாள் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான் சொல்லி எழுதியிருக்கு. இதே நீங்க டேனியல் 12ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றாடக பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். ஆமென். இன்னைக்கு பாலாக்குற அருவருப்பு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோம் ஆஃப் தி ராக் இருக்குதுன்றதை பாக்குறோம். அந்த மசூதி இருக்குதை நம்ம பாக்குறோம். அது ஸ்தாபிக்கப்பட்ட வருஷம் பாத்தீங்கன்னா 688. அது கட்டி முடிச்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா 692. அதுல இருந்து 1335 நாளை கூட்டினீங்கன்னா அது 4 வருஷங்கள்ன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ 1335 வருஷங்கள் 4 வருஷங்கள்ன்றத பார்க்கணும். ஒரு நாள்ன்றது தீர்க்க தரிசனம் ஒரு வருஷங்களை குறிக்குது. அப்போ 1335 நாளை கூட்டினீங்கன்னா 2027, 28 தான் வருது. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே எங்க வந்து முடியுதுன்னு பாத்தீங்கன்னா உலகத்தை உண்டாக்கி இப்போ 6000 வருஷம் முடிஞ்சு 7000 வருஷம் ஆரம்பிக்குது எதுன்னு பாத்தீங்கன்னா 27, 28 தான். ஜீசஸ் பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் 2000 வருஷங்களை நீங்க கூட்டினீங்கன்னா 27, 28 வருஷம் தான் வருது. அப்போ இது எல்லாமே எங்க போய் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்திமரபூமியும் இந்த 2027, 28 தான் குறிக்குது. அப்போ இது எல்லாமே எங்க போய் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 2027, 28 வசனங்களை தான் குறிக்குதுன்றதை பார்க்கணும். அப்போ இப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம ஏதோ ஒரு வசனம் 2 வசனங்களை மாத்திரம் நம்ம இதை எடுத்து வச்சு பேசுறோமான்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு. அது சொல்றதுக்கு இப்ப நேரம் பத்தல. அவ்வளவு வசனங்களும் என்ன குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது எங்க போய் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 2027, 28 தான் குறிக்குது. அப்போ இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சகோதரர்கள் மூலமா சொல்லி வந்த தீர்க்க தரிசனம் எப்படி நடக்குது, நிறைவேறி கொண்டு வருகிறத நம்மளுடைய கண்களால பார்க்கணும். அப்போ நம்ம எவ்வளவா காத்திருக்கணும். அப்போ 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்க்கிறவன் பாக்கியவனா யாருக்கு காத்திருக்கணும்? நமக்காக காத்து கொண்டிருக்கிறவருக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவான். அப்போ கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறவன் பாக்கியவான் சொல்லி எழுதிருக்கு. அப்போ கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். வாசிக்கலாம் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 9வது வசனம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆமென். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்கன்னு எழுதிருக்கு. அப்போ நம்ம கர்த்தரை காத்திருக்காதான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளப்பட்டோம். பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்கன்னு எழுதிருக்கு. அப்போ எப்போ இது நடக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ரட்சிப்பை அருளும்படி பாவம் இல்லாம தரிசனம் ஆவார்னா, பாவம் இல்லாமன்னா ஆவிக்குரிய சரீரத்துல தரிசனம் ஆவார், மாம்ச சரீரத்துல இல்லைன்னு அர்த்தம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்குதுன்னு சொல்லி தாவீது சொல்றார். அது போல நம்ம எப்படி இருக்கணும், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும்
உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கும். அப்ப எப்ப வருவார்னு அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கு. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டுன்னு பேதுரு சொல்றாரு. அப்போ தெரிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அப்போ இருதயத்தை கட்டி கொண்டுன்னா, மனதை கட்டி கொண்டுனா, மனதை அலைப்பாய விடாம இந்த உலகத்தின் மீது, இந்த சிற்றின்பங்கள் மீது நம்ம இருதயத்தை செலுத்தாம நம்ம என்ன பண்ணணும்? உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அதனால என்ன பண்ணோம்? இந்த உலக சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டு விலகி நாமே நிதானித்தறிந்து கர்த்தருடைய வருகைக்கு நம்ம எதிர்கொண்ட போறதுக்கு தகுதியா இருக்கிறோமா? பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாதுன்னு எழுதிருக்கு. அப்போ நம்ம சபையில தானே இருக்கிறோம், சத்தியத்தை தானே கேட்கிறோம்னா, புத்தி உள்ள கன்னிகையும் இருக்கிறாங்க, புத்தி இல்லாத கன்னிகை எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சபையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரட்சிக்கப்படுகிற சிலரான்னு கேட்கும்போது ரட்சிக்க முடியும்ன்றது எழுதிருக்கு. அப்போ கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். இப்போ பூமியில் இருக்கிற அந்த பயிரை அறுவடைய அனுபவிக்கணுன்றதுக்காகவே அவன் அவ்வளவு பொறுமையா இருக்கிறான்னா, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்றதுக்கு நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கணும்? நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே. ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த வசனங்களை கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, உண்மை அறிகிற அறிவின் வாசனைக்கு இன்னும் அதிகமா எங்களை எழுப்புங்கப்பா. உண்மை பிரகாசிக்கிற மனக்கண்ணை தாங்கப்பா. வேதத்துல இருக்கிற மறைப்பொருளை நாங்க அறிந்து கொள்கிறதுக்கு பிரகாசிக்கிற மனக்கண்ணை தாங்கப்பா. அப்பா, இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களால் அவங்களை எழுப்புங்கப்பா. இன்னும் தீர்க்கதரிசன வரங்களை கொடுங்கப்பா. நோய்கள் குணப்படுத்த வரங்களை கொடுங்கப்பா. சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குற வரங்களை கொடுங்கப்பா. அவங்களை மேலும் உயர்த்துங்கப்பா. ஆவிக்குரிய வளர்ச்சியில இன்னும் வளரும்படியாக கிருபை செய்தவர்கள் கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இன்னும் எங்ககிட்ட எங்கள் இருதயங்களை சோதித்திருந்து நமக்கு என்ன பிரியமா இல்லையோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. வேதனை உண்டாகும் வழி எங்கள் இருதயங்கள் இருக்குதா என்றதை சோதித்து பாருங்கப்பா. அப்பா, எப்படியேனும் உங்களுடைய ராஜ்யத்துல எங்களை திருச்சித்தாவது, எங்களை தண்டித்தாவது உங்களுடைய ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்த்துருங்கப்பா. அவங்களோட பிள்ளைகளை எங்க இடத்துல ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.